கோடிங் டீகோடிங்கில் இது டைப் 2 டைரக்ட் லெட்டர் கோடிங்னு சொல்லுவாங்க. அதாவது டைப் 1க்கும் டைப் 2க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. டைப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி எல்லாமே லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் கண்ணப்பெண்ணான்னு இருக்கும். ஆனால் டைப் 2ல் பாருங்கள் ஃப்ரிட்ஜு, கேட்டில் அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம், பெருசாக கிடையாது. ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் FRIDGயை GDLHLK அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஏதோ ஒரு ரிலேஷன் கோடு வேர்டை பயன்படுத்தி இப்படி எழுதலாம். அதே மாதிரி KETTLE எப்படி எழுதுவது, அந்த கோடு வேர்டை பயன்படுத்தி எப்படி எழுதுவது, இதுதான் கேள்வி. ஓகே, இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ஃபபெட்டை இந்த ஆர்டரில் எழுதணும். ஓகேவா? MNக்கு அப்புறம் இந்த ஆர்டரில் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கான நம்பர்ஸ் எடுத்து எழுதுங்க. Fக்கு என்ன நம்பர் இருக்குது? 6. ரைட். Rக்கு என்ன நம்பர்? Rக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18ன்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு Iக்கு என்ன நம்பர்? Iக்கு 9, Dக்கு 4, Gக்கு 7, Eக்கு என்ன நம்பர்? Eக்கு 5. ஓகே, நெக்ஸ்ட்டு Gக்கு 7, Tக்கு 20 ஆல்ரெடி எடுத்து எழுதிட்டேன். நல்லா கவனிங்க. 6 7 மாறி இருக்கு. என்ன இருக்கு? 1 கூடி இருக்கா? ஓகே. 18 20 மாறி இருக்கு, 2 கூடி இருக்கு. 9 12 மாறி இருக்கு, 3 கூடி இருக்கு. நிறைய பேர் ரிலேஷனை கண்டுபிடிச்சிருப்பீங்க, தெரியாதவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி டி 4 8 மாறி இருக்கு, 4 கூடி இருக்கா? ஓகேவா? அதே மாதிரி 7 12 மாறி இருக்கு, 5 கூடி இருக்கு. 5 11 மாறி இருக்கு, 6 கூடி இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்? 1 கூட்டணும், இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6 கூட்டினா இங்கே என்ன லெட்டர்ஸ் வரும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான காம்படிட்டிவ் மேக்ஸ் கண்டுபிடிக்க என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.